H1B விசாவை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்கறது வந்து நீ ஹைலி ஸ்கில்லு நீ கொண்டு வரையே அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் ஏன் நீ வந்து செட் பண்ணல? ஹைலி ஸ்கில்லுனா அங்க இருக்கிற ஊழியரோட டபுள் மடங்கு சம்பளம் இருக்கக்கூடாதா? ஏன்? அப்பதானே வந்து ஹைலி ஸ்கில்ல கொண்டு வரதுக்கு நியாயம். ஆனால் அதை வந்து இவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற உழைக்கும் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ரெண்டாவது, வேலைவாய்ப்பு உருவாகுவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேலைவாய்ப்பை கொண்டு வரதுக்கான என்விரான்மெண்ட் அமெரிக்கா வந்து ஏற்படுத்தி கொடுக்காத சூழ்நிலை தான் இருக்கு. எல்லா நாடுகளுக்குள்ளேயும் புள்ளி பண்ணிட்டு, எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே நீங்க நிறுவனத்தை வச்சாலும் மற்ற நாடுகள் கிட்ட விற்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். அதனால இங்க வந்து நம்ம வந்து வைக்கிறது வந்து பெருசா பிஸ்னஸ் லாஜிக்கா இருக்காது. அதனால மற்ற நாடுகளுக்கு போவோம். நம்ம பிரிக்ஸ் நாடுகள் வந்து உலகத்துல இப்ப நம்பர் 1 பொருளாதாரமா இருக்கு. ஸோ அங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வந்து நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால உள்ளுக்குள்ள வேலை வாய்ப்பும் இது பண்றது கிடையாது. அங்க இருக்கிற எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த கிரைசிஸை வந்து நீ தீர்க்கணும்னா பெரும் நிறுவனங்களும் பெரும் பணக்காரர்கள்கிட்ட நீ டாக்ஸ் போடுன்னு சொல்றாங்க. அந்த டாக்ஸ் போட்டா நீ இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நீ காசை வாங்கிட்டு அந்த பெரும் முதலாளி பெரும் பணக்காரர்கள்ட்ட காசு வாங்கி அந்த காசை வந்து மக்கள்கிட்ட கொடு. அந்த காசை வாங்கி நீ வந்து நிறுவனங்களை உருவாக்கு. அந்த நிறுவனங்கள் மூலியமாக நம்ம வந்து இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் அதை வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் டாக்ஸை பெரும் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் கம்மி பண்ணுறதுன்றது தான் வந்து அது ஒரு சட்டம் வந்து ட்ரம்ப் ஏற்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உழைக்கும் மக்களை ஒட்ட சுரண்டுவதற்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ கொளுத்தவங்க இன்னும் கொளுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து சட்டத்தை போட்டு பண்ண முடியும்ன்றதை வந்து ட்ரம்ப் வந்து தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறாரு.